لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீப் நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்து மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாய் அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை புனித ரமதான் மாதத்தை பல வருடங்களாக பகலிலே நோம்பும் நோற்று லொஹர் முதல் இஷா வரை உண்டான இபாதத்து நாம் செய்து பிறகு தராவிகை தொழுது அதுக்கு பிறகு சற்று ஓய்வுக்கு பிறகு தாலீமுடைய மஜ்லிஸ் இரவு முழுக்க நாம் என்ன செய்கின்றோம், கலந்து கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பிறகு கியாமுல் லைல் சஹரோடு நம்முடைய ஒவ்வொரு நாள் பொழுதுமே என்ன செய்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, பெரிய ஒரு கூட்டம் உஸ்தாத்மார்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட பகலும் இரவும் தொடர்ந்து இபாதத் செய்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். வெளியே தெரிஞ்சவங்கள்ட்ட நண்பர்கள்ட்ட இதை பகிரும் பொழுது ஆச்சரியப்படுறாங்க. அது எப்படி சாத்தியம், எப்படி கண்டினியூவாக ஒரு இடத்துல இருந்து இபாதத் செய்ய முடியுது, இது சாத்தியமா அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, சந்தேகத்தை கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பட்டவகுப்பு மாணவர்களும் சரி உஸ்தாதுமார்களும் சரி மிகுந்த ஆனந்தத்தோடும் எழுச்சியோடும் சந்தோஷத்தோடும் விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் என்ன செய்கிறாங்க, இந்த இஜ்திமால இந்த இபாதத்தை செய்கிறத அதில் கழிக்கிறத நம்மளால் உணர முடியுது. பேசுகிற ஒவ்வொருத்தரும் அதை ரசித்து பேசுகிறாங்க. இது பெரிய பாக்கியன்று மாணவ கண்மணிகள் பேசுகிறாங்க. தங்கள் ஹயாத் முழுக்க இந்த பாக்கியத்தை விட்டுறக்கூடாது என்று பேசுகிற அளவுக்கு நேரம் போகிற அதனுடைய வேகம் ஸ்பீடு, லொஹரில் ஒரு செஞ்சுட்டு லொஹரில் உட்கார்ந்த மாதிரி தெரியுது. அப்படியே வந்து திலாவத்து திக்ர் மஜ்லிஸு, அடுத்து தௌபா மஜ்லிஸு, அடுத்து வந்து வாக்கியா ஓதிட்டு திரும்ப செய்யக்கூடிய அருமையான அற்புதமான ஹாஃபிஸாக்களுடைய தராவிகி, அடுத்து தாலீம் மஜ்லிஸ்ன்றது ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நமக்கு என்ன செய்கிற கொடுக்கிறது. எந்த நிர்பந்தத்திலையும் இங்கே யாருமே இல்லை. ஆனால் உஸ்தாத்மார்களும் மாணவ கண்மணிகளும் என்ன செய்கிறாங்க, அதை ரசித்து அதை என்ன செய்கிறாங்க, இன்பத்தோடு ஏற்றுக்கிறாங்க. நான் கூட நினைப்பேன், தராவிகில மற்ற நேரங்கள்லாம் வந்து பிள்ளைங்க எதுவும் தனியாக போய் ஓய்வு எடுக்கிறாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இயல்பாகவே அவங்க இருக்கிறாங்க. தௌபா மஜ்லிஸ்லையும் பார்க்க முடியுது, திலாவத்திலையும் பார்க்க முடியுது, இஸ்திக்ஃபார்லையும் பார்க்க முடியுது, திக்ர் மஜ்லிஸ்லையும் பார்க்க முடியுது. அது பெருசாக கண்காணிக்கிற அமைப்பும் கூட உஸ்தாத்மார்கள் பெருசாக முயற்சி எடுக்கிறது இல்லை. அப்படி ஒரு தேவைகளும் ஏற்படுறதில்லை. இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு நிகழ்வாக நம்ம இதை பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். வெளி மக்கள் வந்து இதை ரசிக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஒரு இபாதத்தை அல்லாஹ் நமக்கு அதை ரொம்ப இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது உள்ளபடியே ரப்புக்கு நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப நம்ம நன்றியை செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
இரவனுடைய பிற்பகுதியில இறைவன் சம்பந்தமான இல்மு தௌஹீது அல் இல்மு பில்லா தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைய பாடம் என்னன்னு சொன்னா தாத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய தாத்து சம்பந்தமான பாடத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். லா யும்கினு லி மஹ்லூக் அன் யாரிஃப ஹகீகத்த தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தாத்தினுடைய ஹகீகத்தை எந்த மஹ்லூக்காலையும் என்ன செய்ய முடியாது, முதல்ல விளங்கி கொள்ள முடியாது. லா யும்கினு லி மஹ்லூக், எந்த படைப்புகளாலையும் அல்லாஹ்வுடைய தாத்தினுடைய ஹகீகத்தை விளங்கி கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அது மனித இனமாக இருந்தாலும் சரி, ஜின் இனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இந்த உலகத்திலும் அறிய முடியாது, மறு உலகத்திலும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கைபுன் முத்தலகுன், அவன் முத்தலக்கான அலியஸ்கர் கைபுன் முத்தலகுன், அவன் முத்தலக்கான மறைவாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். அலியஸ்கர் புரியுதா? அல்லாஹு கைபுன் முத்தலகுன். என்ன அலியஸ்கர்? கைபுன் முத்தலகுன், பொதுவான அவன் முத்தலக்காக அல்லாஹ் ஜல்ல கைபாக செய்யறான், அல்லாஹ் மறைவாக அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப நீங்க பார்க்கலாம் குர்ஆன் ஷரீஃபிலையும் அதே மாதிரி நாயிம் ஸல்லல்லாஹுடைய ஹதீஸ் சுன்னாவிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதுல அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பற்றி வருகிறது, அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி வருகிறது. என்னம்மா? அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலையும் ஹதீஸ் சுன்னாவிலும் வருகிறதே தவிர அல்லாஹ்வுடைய ஹக்கீகத்து தாத்தை பற்றி என்ன செய்யல, வரலை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், தாகிருக்கு புரியுதாமா? வலில்லாஹி அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபத்உஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு சிறப்பான திருநாமங்கள், அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு இறைவனை நீங்கள் அழையுங்கள். இன்னொரு வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, ஜெயபாசித் அல்லாஹு பயானம் அருமையா இருந்துச்சு ஜெயபாசித். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ லஹு அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான். இன்னொரு வசனத்துல இன்ன லில்லாஹி திஸ்ஆத்தும் வ திஸ்ஈன இஸ்மமியா, அல்லாஹ்விற்கு என்ன செய்கிறது, 99 திருநாமங்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இல்லா 100 திருநாமங்கள ஒன்றை தவிர, இல்லா வாஹிதன் மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா. இப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னாவை யார் மனனம் செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம எல்லாருமே அஸ்மாவுல் ஹுஸ்னா மனனம் செய்து வச்சிருக்கிறோம். எல்லா கல்லூரிகள்லையுமே தொழுகைக்கு பிறகு அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுற ஒரு பழக்கம் இருக்குதா இல்லையானா? அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ அற்புதமா அது. மன் அஹ்ஸாஹா, யார் அதை மனனம் செய்கின்றார்களோ தஹலல் ஜன்னா. நம்ம கூட ஏதாவது ஒரு தொழுகையில கூட என்ன செஞ்சுக்கிறலாம், ஃபஸ்லு சாஹிட்ட ஆலோசனை பண்ணிக்கிறோம், நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதுற பழக்கத்தை வச்சுக்கிறலாம். அப்புறம் நம்ம பார்க்குறோம் சங்கைக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல அஸ்னாம் சிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன்னா அவங்க அல்லாஹ் அல்லாத என்ன ஒன்றை என்ன செய்கின்றார்கள், வணங்குகின்றார்கள். தஅபுது மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாம வணங்கப்படக்கூடிய அஸ்னாம்கள். அல்லாஹ் சொல்றான், இன்ஹிய இல்லா அஸ்மா சம்மை துமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, அதை நீங்க ஒரு பெயர்களை நீங்க வைத்துக் கொண்டீர்கள். மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹ் என்ன செய்யல, அப்படி ஒரு கட்டளை என்ன செய்யல, அல்லாஹ் இறக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ சஹீஹ் முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம், ஹஸரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், காம ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹம்ஸி கலிமாத், நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கலிமாக்களை கொண்டு எங்களிடத்தில் என்ன செய்தார்கள், பேசினார்கள். வேணாம் அப்படியே, நேற்று சும்மா கேட்டேன், உஸ்தாமரில் கொடுங்க, அது கொடுங்க, ஃபதுல் உஸ்தாது கொடுங்க.
இப்போ காமஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹம்சி கலிமாத், 5 கலிமாக்களை கொண்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு சொன்னாங்க. அதில் சொன்னாங்க, இன்னலில்லாஹி அஸ்ஸ வஜல், நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லா யனாமு, அவன் தூங்க மாட்டான், வலா யம்பகி லஹு ஐ யனாம, அவனுக்கு தூங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யஹ்ஃபிது அல் கிஸ்த வ யர்ஃபஉ, மீசானை அல்லாஹ் தாழ்த்தவும் செய்வான், உயர்த்தவும் செய்வான். யுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி கபல அமலுல் லைலி வ அமலுல் லைலி கபல அமலின் நஹார், பகலினுடைய இரவு வருவதற்கு முன்னால் பகலினுடைய அமல்கள் அவனிடத்திலே கொண்டு செல்லப்படும். அதே போன்று இரவு வருவதற்கு முன்னால் பகலினுடைய அமல்கள் அவனிடத்திலே கொண்டு செல்லப்படும். பகலினுடைய அமல்களும் இரவனுடைய அமல்களும் அவனிடத்தில் செய்கிறது, கொண்டு செல்லப்படுகிறது. ஹிஜாபுஹு அந்நூர், அவனுடைய திரை நூறாக என்ன செய்கிறது, ஒளியாக இருக்குகிறது. ஹஸ்ரத் அபூபக்கர் நாயகம் அறிவிக்கிற மற்றொரு ரிவாயத்தில் ஹிஜாபுஹு அன்னார், அவனுடைய திரை என்பது நெருப்பாக இருக்குகிறது. லவ் கஷஃபஹு, அல்லாஹ் தன்னுடைய திரையை விளக்கினால் லஹ்தரக்கத்து சுபஹாத்து வஜ்ஹிஹி, அவனுடைய முகத்தினுடைய அந்த பிரகாசம் கரித்துவிடும். மந்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி, அப்போ அவனுடைய பார்வை ஹல்கில் எவ்வளோ தூரம் சொல்லுகிறதோ அவ்வளோ தூரம் என்ன செய்துவிடும், அது கரித்துவிடும். அல்லாஹ்வுடைய பார்வை எவ்வளவு தூரம் என்ன, மொத்த ஹல்குகள் தான். இப்போ அவனுடைய ஹிஜாப் நூறு, அபூபக்கர் நாயகத்துடைய ரிவாயத்தில் நாறு. அது லேசாக அல்லாஹ் விளக்கினான் என்று சொன்னால் அவனுடைய பார்வை ஹல்குகள்ல எவ்வளோ தூரத்துக்கு போகிறதோ மொத்தமும் கரிந்து விடும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நீங்க இந்த ஹிஜாப்னு வரும்போது நமக்கு ஒரு யோசனை தோணும். அப்போ ஹல்குக்கும் ஹாலிக்குக்கும் மத்தியில, அல்லாஹ்வுக்கும் மத்தியில இந்த திறதா இருந்து காப்பாத்துகிறது அப்படின்னு ஒரு சிந்தனை வருதா இல்லையா முஷரஃப்? வருதாமா? அதுதான் கிடையாது. என்னம்மா? அப்ப இந்த ஹிஜாப் என்பது இது ஹல்குக்கும் ரப்புக்கும் மத்தியில் உண்டான திரை என்பது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எந்த ஹத்துமே கிடையாது. இது என்னமோ நடுவுல இருந்து இது காப்பாத்துற மாதிரிலாம் தெரியுது. ரப்புக்கு எந்த ஹத்தும் கிடையாது. அவனை மட்டுப்படுத்துகின்ற, அவனை கட்டுப்படுத்துகின்ற, அவனை தடுக்குகின்ற, என்னமா தடுக்குகின்ற எந்த ஒரு ஹத்துமே அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அஹ்ஃபா ஜலாலுஹு வ அலுமத்தஹு வ நூரஹு அன் ஹல்கிஹி, அப்பா ஹல்கை விட்டும் தன்னுடைய அலுமத்தை, தன்னுடைய நூரை, தன்னுடைய ஜலாலியத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், அப்படியே மறைக்குகின்றான். ஹல்குகளை விட்டு என்ன செய்யறாமா, தன்னுடைய நூரை அல்லாஹ் என்ன செய்கின்றான், மறைக்கிறான். அவனுடைய அலுமத்தை மறைக்கிறான், அவனுடைய அந்த நூரை அல்லாஹ் என்ன செய்கின்றான், நூரை ஜலாலி அல்லாஹ் என்ன செய்கின்றான், மறைக்குகின்றான். நம்ம விளங்கிக்கிறதுக்காக ஹிஜாபுஹு அந்நூர்னு அர்த்தம். அதனால ஹிஜாபுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில என்ன செய்கிறது, இப்போ நோன்பு இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய 70,000 திரைகளை நீக்கி அந்த நோன்பாளி அல்லாஹ் என்ன செய்கின்றான், நெருங்குகின்றான் அப்படின்னு ஹதீஸை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதுதான் திரை தடுக்குகிறது என்பதான விளங்கிக் கொள்ளக்கூடாது. நாம் விளங்குவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. அது என்னமோ தடுக்கிற மாதிரி ஆயிருமே, என்னம்மா அது கட்டுப்படுத்துற மாதிரி ஆயிரும். இறைவனை கட்டுப்படுத்துகின்ற எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய ஜலாலியத்தை, தன்னுடைய அலுமத்தை, தன்னுடைய நூரை ஹல்குகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், மறைக்குகின்றான். ஏன்? ஹத்தா லா யஃப்னீஹும், இவைகள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. பட்டா என்ன ஆயிரும், மொத்தமும் அழிந்து விடுமா இல்லையா? இல்லையா? ஃபனாவாகி விடும் அல்லவா? ஃபனாவாகி கூட கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மறைக்குகின்றான். அதே போன்று இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கைபுன் முத்தலகுன், அவன் பொதுவான மறைவானவனாக அல்லாஹ் இருக்குகின்றான். யாருக்கு? லி ஹம்லத்தில் அரிசி, அரிசை சுமக்குகின்ற அந்த மலக்குகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், கைபுன் முத்தலகுன் தான். அரிசை சுமக்கிறதுனால என்னமா அவங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், கைபுன் முத்தலக்காக இருக்குகின்றான்.
எவ்வளவு நெருக்கமான மலக்குகளா இருந்தாலும் அல் மலாய்கத்துல் முகர்ரபீன் அவர்களுக்கும் அல்லாஹ் கைபுன் முத்தலகுன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யஹ்மீனூனல் அர்ஷ எவர்கள் அரிசை சுமக்குகின்றார்களோ, ஒமன் ஹவுலகு அவர்களை சுற்றி இருப்பவர்கள், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் ரப்பை தஸ்பீஹ் செய்கின்றார்கள், வ யுமினூன பிஹி ஈமான் கொள்கின்றார்கள், வ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். இந்த அரிசை சுமப்பவர்களுக்கும் அல்லாஹ் நமக்கும் கைபுன் முத்தலக்குன், அரிசை சுமக்குகின்ற மலக்குகளுக்கும் கைபுன் முத்தலக்குன், எவ்வளவு மலக்குன் முகர்ரபாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் மலக்குன் அல்லாஹ் நினைச்சுக்கின்ற கைபுன் முத்தலக்குன். அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சிதறத்துல் முன்தஹான் இடம் வந்த உடனே நான் லவ் தனவுத்து லஹ் தரக்து, இதுக்கு பிறகு ஒரு அடி நான் எடுத்து வச்சா நான் என்ன செஞ்சிருவேன், எரிந்து சாம்பலாகி விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இங்க யுமினூன பிஹி அவனை கொண்டு ஈமான் கொள்வார்கள். முஃமின்களை பத்தி அல்லாஹ் இப்படி சொல்றான், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வார்கள். அப்போ இது நமக்கு தெளிவான ஒரு உறுதியான ஒரு செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அன்னல்லாஹ் தஆலா கைபுல் லகும், இவைகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், மறைவானவனாக இருக்கின்றான். இப்ப ஈமான்னா நம்ம எதுக்கு சொல்லுவோம், மறைவானதை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் ஈமான் சொல்லுவோம். அல்லதீன யுமினூன பில் கைபி. இப்ப அல்லாஹ் கொண்டு நம்ம ஈமான் கொள்ளணும்னு சொன்னா அவன் மறைவா இருக்க போய்த்தானே இந்த ஈமான் என்ற வார்த்தை என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப நமக்கு நல்லா தெரிகிறது, முஜஸ்ஸமா இருக்காங்களா இல்லையா, இறைவனுக்கு உருவம் கொடுக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்காங்களா இல்லையா, அவங்க பிடிவாதமா என்ன செய்வாங்கன்னா, அன்னல்லாஹ் தன்னுடைய தாத்தோடு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷில இருக்குகின்றான் என்ற வாதத்தை வைக்கின்றார்கள். முஜஸ்ஸமா இறைவனுக்கு உருவம் கற்பிப்பவர்கள் அவங்க பிடிவாதமா ஒரு விஷயத்துல என்ன இருக்கிறாங்கன்னா, அல்லாஹ் தன்னுடைய தாத்தோடு என்ன செய்கின்றான், அரிசியிலே இருக்குகின்றான் என்று சொல்றாங்க. ஆனா இது குர்ஆனுக்கும் இது சுன்னாவுக்கும் மாற்றமான ஒன்றாகும். முகாலிஃபுன் லி நஸ்ஸில் குர்ஆன், குர்ஆனுக்கு இது மாற்றமான ஒரு சொல்லாக இருக்குகிறது. சுன்னத்து நபவியாவுக்கும் இது மாற்றமான ஹிலாஃபான ஒன்றாக இருக்குகிறது. ஏன்னா அரிசி என்பது அது ஒரு ஹல்கு, அரிசி என்பது அது ஒரு ஹல்கு படைப்பாக இருக்குகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அரிசுக்கே தன்னுடைய திரையை நீக்கினாலும், அரிசுக்கே தன்னுடைய திரையை அல்லாஹ் நீக்கினாலும் எஃப்னி என்னவாகிவிடும், அரிசும் அழிந்துவிடும், ஃபனாவாகிவிடும். வயன்தஹி ஃபில் ஹால் ஸ்பாட்ல என்ன செஞ்சிடும், அது முடிந்துவிடும், அரிசை என்ன செஞ்சிடும், குளோஸ் ஆயிரும். அப்போ சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை முஜஸ்ஸமா என்ற அந்த கூட்டம் என்ன செய்யறாங்க, பிடிவாதமா அல்லாஹ் வந்து தன்னுடைய தாத்தோடு அரசில் இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற இந்த வாதம் என்பதாகிறது இந்த குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான ஒன்றாக இருக்குகிறது. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், ஃபிரௌன் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சான், இறைவனை பற்றி கேட்டான். எப்படி கேட்டான், இறைவனுடைய தாத்துடைய ஹக்கீகத்தை பற்றி ஃபிரௌன் கேட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க நம்ம குர்ஆன்லயே பார்க்கிறோம். ஃபிரௌன் கேட்கிறான், ஒமா ரப்புல் ஆலமீன், ஒமா ரப்புல் ஆலமீன் அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், இறைவனுடைய தாத்துடைய ஹக்கீகத் என்ன, இறைவன்னா இறைவன் இறைவன் சொல்றீங்க இல்லையா, அதனுடைய ரா மெட்டீரியல் என்ன, ஹக்கீகத்து தாத் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா இங்க வந்து ஒமா மா ரப்புல் ஆலமீன், இந்த மா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஹக்கீகத்தை பற்றி கேள்வி கேட்கின்ற ஒன்றுக்கு தான் இந்த மா வந்து பயன்படுத்தப்படும். மல் இன்சான் அப்படின்னு அர்த்தம், இன்சான் சொல்றீங்களாங்க, இன்சான்னா யாரு, அது ரா மெட்டீரியல் என்ன, அது என்ன நெருப்பால் படைக்கப்பட்டதா அல்லது வந்து ஒலியால் படைக்கப்பட்டதா அல்லது மண்ணால் படைக்கப்பட்டதா, அவங்க ஜின் இனத்துல வருவாங்களா அல்லது வந்து என்ன செய்வாங்க வானவர் இனத்துல வருவாங்களா, இந்த மான்றதுக்கு அத்தகைய ஒரு இது உண்டு. மண் நபாத், அந்த மா நீங்க போட்டீங்கனாலே அந்த நபாத்தினுடைய தாவரங்களுடைய ஹக்கீகத்து என்ன, அது என்ன என்ன வகையானது, அப்ப அதனுடைய ஒரிஜினல் ஹக்கீகத்தை பத்தி கேட்கறதுக்கு உண்டான வார்த்தை தான் அந்த எழுத்து தான் வந்து மா என்பதாகிறது. மல் ஜபல், ஜபலை பத்தி கேட்கறதா இருந்தா என்ன செய்வாங்க, அந்த மா போட்டு என்ன செய்வாங்க கேட்பாங்க. இந்த கேள்வியை தான் ஃபிரௌன் என்ன செய்கின்றான், ஒமா ரப்புல் ஆலமீன், மா ரப்புல் ஆலமீன், நீங்க ரப்பு எப்படி சொல்றீங்களா, அலிஸ்கர் அலிஸ்கருக்கு டீயை கொடுங்க, மா ரப்புல் ஆலமீன். அவர் வருத்தம், எங்க செட்டு மட்டும் தான் வாலிபால் விளையாடுறாங்க, வேற யாரும் விளையாடவே மாட்டிருக்காங்க அப்படின்றாரு. நீங்க விளையாடுறீங்களா வாலிபால் அலிஸ்கர், என்னாச்சு,
ஹரிஸ்க்கு இருக்கு. அவரையே ஃபோக்கஸ் பண்ண உடனே என்ன செஞ்சு உங்களுக்கு யாரு ஐயா நான் தூங்கினது இவ்வளோ நாள் தூங்கவே மாட்டேன், இன்னைக்கு தான் தூங்குனேன். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆளை தான் நம்ம என்ன செய்ய முடியும், என்னம்மா நம்ம வந்து டைட் பண்ண முடியும். அதா ரசூல் வந்து கோட் இல்லாமல் இருந்தார், அங்கே உட்கார வச்சாச்சு. யாசிர் கோட் இல்லாமல் இருந்தார், இங்கே உட்கார வச்சாச்சு. அதாரத்துக்கு அந்த கேள்வி என்ன அங்கே உட்கார வச்சிங்களே, யாசிர் நல்ல பிள்ளை, மெட்ரா லீவு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போய் துணி எடுத்து கோட்டு தைக்க கொடுத்துட்டு வந்திருக்காரு. இஸ்திமால கோட்டு போடணுன்றதுக்காக வேண்டிய அப்ப யார் கோட்டையாவது வாங்கி போட வேண்டியதுனால யார் கோட்டை அவருக்கு பத்தாது. அதனால போய் துணி எடுத்து ஒரு ஜிப்பா துணி எடுத்து தைக்க கொடுத்துடலாம். 2 கோட்டு 3 கோட்டு தைக்கிறதுலாம் நினைச்சு பார்க்குற காரியமா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு செலவு? அப்படி ஒரு கோட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளை வந்து எப்படி பின்னால உட்காரலாம்? என்னம்மா சொல்றீங்க? நல்ல உஸ்தாத், அருமையான பிள்ளை யாசிர். அல்ஹம்துலில்லாஹ். ஃபசல் உஸ்தாத் மேல பயங்கர ஆஷிக்கு, முரட்டு பக்தர்னு கூட அவரை சொல்லலாம். அதனாலேயே ஓதுற காலத்துல பிள்ளைங்க அவரை லேசா என்ன செய்வாங்க, அவங்க செட்டு பிள்ளைங்க சீண்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி சீண்டுவாங்க. ஆனா அதுல அந்த ஹாலை விட்டு அவர் என்ன செய்யல, மாறவே இல்லை. மாஷா அல்லாஹ். இப்போ சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, இப்போ ஃபிரௌன் என்ன செஞ்சான், மா ரப்புல் ஆலமீன், உங்க ரப்புன்னு சொல்றீங்க இல்ல மூசா, ரப்புடைய மெட்டீரியல் என்ன, எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு கேள்வி அனுப்பிச்சு ஹக்கீகத்தை வந்து கேட்கிறான். ஆனா மூசா அலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க, ஃபமா கான ஜவாபு மூசா, மூசா நபியினுடைய பதில் எப்படி இருந்துச்சு, கால ரப்பு ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் என்று இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. இது குர்ஆன்ல வருகின்ற ஆயத்தாகும். ஆனா இந்த பதில் வந்து ஃபிரௌனுக்கு வந்து என்ன செய்யல, இது பிடிக்கல. இந்த பதில் வந்து ஃபிரௌனுக்கு ரசிக்கல, பிடிக்கல. லம் துஅஜப் ஃபிரௌன் ஃபஸகிர மின்ஹா, கிண்டலும் நான் சுத்தி இருக்கவங்கள்ட்ட நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன பதில் சொல்றாரு பச்சீங்களா. இதனுடைய சுத்தி இருக்கிறவன் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால லில் மலை ஹவ்லஹு அலா தஸ்தமிஊன், சுத்தி இருக்கவங்கள்ட்ட கவனிச்சிங்களா நான் என்ன கேட்டேன், அவர் என்ன பதில் சொல்றாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ இறைவனுடைய ஹக்கீகத்தை நான் கேட்டா அவர் வந்து என்ன செய்யறாரு, இஜாபத்தின் கைர மத்துலூப், சம்பந்தமில்லாத வேறொரு பதிலை சொல்றாரு பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஃபிரௌன் சொன்னதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ அவன் கேட்ட கேள்விக்கு ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கணும், வலைஸ ஃபீ மக்தூரி மூசா, மூசா நபியாலையும் அதுக்கு சக்தி பெற மாட்டாங்க. என்னம்மா மா ரப்புல் ஆலமீன் எப்படி பதில் சொல்ல முடியும், என்ன சரிங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு தெளிவான ஒரு தடுப்பு நமக்கு இருக்குகிறது, மார்க்கம் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்கா தடுத்து வைத்திருக்கிறது. என்ன தடுத்து வச்சிருக்கிறது, அன் தஃபக்குரி ஃபி தாத்தில்ல, அல்லாஹ்வுடைய தாத்து சம்பந்தமா நம்ம வந்து யோசிப்பதை திங்க் பண்ணுவதை வந்து மார்க்கம் ரொம்ப தெளிவாக நம்ம என்ன செய்கிறது, தடுக்குகிறது. அன் தஸவ்வுர தாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தாத்து சம்பந்தமான நம்ம தஸவ்வுர் பண்றத மார்க்கம் நம்மளை என்ன செய்கிறது, உறுதியாக தடுத்து வைத்திருக்கிறது. ஏன்னா லா ஃபிக்ரத ஃபி ரப், ரப்பு விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, சிந்தனை இருக்கவே கூடாது. ரப்பு எப்படி இருப்பான் அப்படி போனா கொண்டு போய் என்ன செஞ்சிடும், இல்ஹாதிலையும் குஃபுர்லையும் கொண்டு போய் நம்மளை என்ன செஞ்சிடும், நிப்பாட்டி விடும். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, தஃபக்கரு ஃபி குல்லி ஷையின், எல்லா விஷயத்தையும் பத்தி நீங்க என்ன செய்யுங்க, அலசி ஆராயுங்க, அதை பத்தி நீங்க யோசிங்க. அல்லாஹ் சொல்றானே, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத் ஃபதக்கிர். இப்படி என்ன அழகா சொல்றான் பாருங்க. சொன்ன ஒவ்வொன்றுமே பயங்கர முக்கியமான பாயிண்ட். வானம் எப்படி உயர்த்தப்பட்டுச்சு கற்பனைக்கு எட்ட முடியுமா உங்களுக்கு, என்ன சொல்றீங்க. ஒரு சின்ன ஒன்றை மேலே வைக்கிறதுக்கே வந்து கீழே இருக்கிறவங்க என்ன பாடுபடுறாங்க, தடுமாறுறாங்க. இவ்வளோ பெரிய வானத்தை வந்து கைஃப ருஃபியாத், அதை யோசிச்சாலே மண்டகரை செஞ்சிடும், குழம்பிடும். ரப்புடைய ஆற்றல் அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே. ஒட்டகத்தெல்லாம் சொல்றான் பாருங்க, ஒட்டகத்தை பத்தி நீங்க வந்து சம்பந்தமா நீங்க படிங்க, ஆச்சரியம். அல்லாஹு அக்பர். அதனுடைய தன்மை, அதனுடைய வல்லமை, அதனுடைய திறமை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய அந்த டேலண்ட்டு, அதனுடைய சக்தி, அது சுமக்கிற அமைப்பு, பேரே வந்து பாலைவன கப்பல் தானே, என்ன சொல்றீங்க. அல்லாஹு அக்பர். ஆயிரக்கணக்கான வகைகள் அதுல இருக்குது. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தஃபக்கரு ஃபி குல்லி ஷையின் வலா தஃபக்கரு ஃபி தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தாத் விஷயத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் சிந்திக்காதீர்கள்.
இப்போ மஹ்லூக்காத்துகள் விஷயத்தில் என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, மஹ்மா தஸவ்வர்த பி பாலிக, உன் அறிவை கொண்டு நீ ரப்பை பத்தி நீங்க தஸவ்வுர் செய்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபல்லாஹு பி ஹிலாஃபி தாலிக, அதுக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்குகின்றான் என்று சொல்லி காண்பிச்சாங்க. ஹஸரத் அபு சுலைமான் அல் ஹதாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ இன்னல்லதி யஜிபு அலைனா வஅலா குல்லி முஸ்லிமின் யஅலமு, நம் மீதும் கட்டாயம் வாஜிபாக இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமும் அதை அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்ன ரப்பனா லைஸ பி தி சூரத்தின் வலா ஹய்யத்தின், நம்ம இறைவன் நம்ம ரப்பு அவன் எந்த சூரத்தும் கிடையாது, எந்த ஹய்யத்து எந்த தோற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்க சூரத்துன்னு ஒன்று வச்சுட்டாலே தக்தலி அல் கைஃபியத்தை, அது எப்படி, அது என்ன முறை, என்ன மெத்தடு, என்ன மாடலு, இப்படின்ற ஒரு கைஃபியத்தை என்ன செஞ்சு விடும். சூரத்துன்னு வச்சா அப்படிதான் வரும் உங்களுக்கு, அப்படி ஒரு கைஃபியத்தை என்ன செய்துவிடும், அது உருவாக்கிவிடும். இது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு அவன் சம்பந்தப்பட்டது. அவன் சிவாத் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மன்ஃபியம், இது தடுக்கப்பட்டதாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. ரவாஹுல் பைஹகி. ஐந்தாவது, அல்லாஹ் சூரத்து நஹ்லில் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களை உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து நாம் என்ன செய்தோம், வெளியாக்கினோம். லா தஅலமூன ஷையன், அப்படி நீங்க குழந்தையா வெளியே வரும் பொழுது உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருந்துச்சா, நாலேஜ் இருந்துச்சா? லா தஅலமூன ஷையன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வரும்போது அதுக்கு ஏதாவது தெரியுமாம்மா? எதுவுமே என்ன செய்யாது. அல்லாஹ் சொல்றான் எதுவுமே தெரியாது. அப்போ வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதத லஅல்லக்கும் தஷ்குரூன், அப்போ உங்களுக்கு வந்து ஸமஅ பஸரு அஃபீதத்தை வந்து என்ன செஞ்சோம், நாம தான் உங்களுக்கு என்ன செய்தோம், கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். குழந்தையா வரும் பொழுது எதுவுமே தெரியாது. அப்போ கேட்கிற இந்த ஆற்றல், அதே மாதிரி வந்து பார்க்கிற இந்த ஆற்றல், சிந்திக்கிற இந்த கல்பு அல்லாஹ்தான் என்ன செய்தான், அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப எப்படி அந்த குழந்தை வந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது லா யாலம் ஷையன், எந்த ஒன்றுமே அது தெரியாது. அப்ப எப்படி செய்யுதுன்னா, அது பிறக்குகின்ற பொழுது அக்கலுகு என்ன செய்யும், சஃபஹத்துன் பைதா, அப்படி வெற்று காகிதம் போல், ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் போல தான் அந்த குழந்தையினுடைய அறிவு என்ன செய்கிறது, இருக்குகிறது. பைலா, வெறும் ஒயிட் பேப்பர், எதுவுமே எழுதப்படலை. அந்த மாதிரி தான் பிறக்குகின்ற குழந்தை என்ன செய்கிறது, இருக்குகிறது. பிறகு என்ன செய்யணும், சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழல்களை கொண்டு அது என்ன செய்கிறது, அது இந்த நாலேஜை பெற்றுக்கொள்கிறது. நீ பாக்குறீங்களா இல்லையா? இப்ப அவங்க பேசிக்கிறாங்க, இது அத்தா, இது அம்மா, இது வாப்பா, இது உம்மா, இது மாமி, இது மச்சி, இது சின்னம்மா, பெரியம்மா, இந்த சுற்றி இருக்கிற அந்த மாகால வச்சு அந்த உறவுகள் என்ன செய்கிறது, அது தெரிஞ்சுக்கிறது. அல்லது இதுக்கு பாலு, இதுக்கு மேட்டு. நீ பாருங்களேன், தமிழ் குழந்தை என்ன செய்கிறது, தமிழ்ல என்ன செய்து பேசுது, தெலுங்கு குழந்தை, மலையாள குழந்தை, உருது குழந்தை. யார் இதுக்கு உருது சொல்லி கொடுத்தா? நமக்கெல்லாம் வந்து அடிச்சு போட்டாலுமே உருது வரமாட்டிருக்கு, இது பிறந்ததுல இருந்து உருது பேசுது. எப்படி என்ன சைஃபு யோசிக்கிறாங்களா நமக்கு என்ன? இல்ல, அந்த சின்ன குழந்தைய பார்க்கும்போது என்ன செய்யுதுங்க, உருதுல அம்மா அத்தா பேசுறத கேட்குதுங்க, பதில் சொல்லுதுங்க, அதுங்க பேசுதுங்க. நம்ம உட்காந்து படிச்சாலுமே என்ன செய்ய மாட்டிருக்கு, வர மாட்டிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது அப்படின்னா, அது அந்த அல் முஹைத்தத் பிஹி, சுத்தி சூழல் என்ன இருக்குதோ அதை கொண்டு அது கற்றுக்கொள்கிறது. சப்தங்கள் அது கேட்குது. இவங்க அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, டாடின்னு சொல்லு, என்ன அத்தம்மான்னு சொல்லு, கண்ணுமான்னு சொல்லு, ராதின்னு சொல்லு, ராதிமான்னு சொல்லு, நன்னான்னு சொல்லு, நன்னின்னு சப்தங்கள் என்ன செய்கிறது, அது கேட்டு அந்த லோகத்தை அது என்ன செய்கிறது, புரிகிறது. ஓ, நம்முடைய டாடி மம்மி வந்து தமிழ், மதர் டாங் தமிழ், டாடி மம்மி வந்து மதர் டாங் வந்து உருது, மலையாளம் அப்படின்றத என்ன செய்யுது, சப்தத்தை வச்சு தான் என்ன செய்யுது, அது தெரிந்து கொள்கிறது. அதே மாதிரி இந்த நிறங்களை பார்க்குது. புரிஞ்சா உங்களுக்கு? கருப்பு, சிவப்பு, வெள்ளை, பச்சை, அந்த நிறங்களை பார்க்குகிறது. அதை வச்சு இந்த அஷ்கால்கள் ஷக்கல்களை தெரிந்து கொள்கிறது. படைப்புகளுடைய அந்த அஷ்கால்களை ஃபுல்லாக அந்த வடிவங்கள் என்ன செய்கிறது, இதுக்கு பொம்மை அப்படின்னு ஒவ்வொன்றும் என்ன செய்கிறது, அது விளங்கி கொள்கிறது. அது இதுக்கு என்னென்ன பெயர்கள் என்பதை என்ன செய்கிறது, அந்த குழந்தையை தெரிந்து கொள்கிறது. அப்போ பிறக்கும் பொழுது லா யாலமு ஷையன்,
குழந்தை வந்து எந்த ஒன்றுமே தெரியாத நிலையில் தான் ஒரு குழந்தை பிறக்குகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபுஆது அக்லு, கல்பும் நம்முடைய அறிவும் இருக்கு வச்சுங்களா, அது வந்து அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒன்னோடு ஒன்னா பிணைஞ்சு என்ன செய்கிறது, அது என்ன செய்கிறது, புரிந்து கொள்கிறது, விளங்கிக் கொள்கிறது. இப்போ இவ்வளவு விளக்கத்தை அது தெரிஞ்சுக்கிறது இல்லையா அந்த குழந்தை, அல்லது மனிதன் தெரிஞ்சுக்கிறானா இல்லையா? அதே நேரத்துல அவனால அல்லது அந்த குழந்தையால ஜின்ன தெரிஞ்சுக்க முடியுதா, மலக்குகளை தெரிஞ்சுக்க முடியுதா? இந்த முஹைத்தை சுத்தி இருக்கக்கூடிய சூழலை வச்சு என்ன செஞ்சிருது, தெரிஞ்சுக்கிறது. இந்த நிறங்களை வச்சு அஷ்கால்களை தெரிஞ்சுக்கிறது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அது கூடவே இருக்கிற ஜின்களை பத்தி அதுக்கு தெரியுதா, நாலேஜ் இருக்கா? மலக்குகள் கூடவே இருக்கிறாங்களா இல்லையா? என்னமா பாக்குறோமா இல்லையா? கபூர்ல முன்கர் நக்கீரை பத்தி கேள்விப்படுறோம், ரகீபுன் அத்தீதை பத்தி நம்ம என்ன செய்யறோம், கேள்விப்படுறோம். சுத்தி மலக்குமார் நம்ம கூடவே இருக்கிற வருதா இல்லையா உங்களுக்கு அது? ஆனா அதை தெரிஞ்சுக்கிற ஆற்றல் வந்து இல்லை. ஏன்னா அதுக்கு அந்த குழந்தைக்கு அல்லது மனிதனுக்கு வந்து அது மறைவாக என்ன செய்கிறது, ஜின்னும் மலக்கும் என்ன செய்யறாங்க, மறைவாக இருக்குகின்றார்கள். இதுதான் மனிதனுடைய தபியத். மனிதனுடைய தபியத் இதுதான். இப்ப மனிதனுடைய இந்த பலகீனமான இந்த பஷரியத் இந்த லைஃப், இந்த பலகீனமான தபியத் இருக்கு வச்சுங்களா, இது பக்கத்துல இருக்கிற ஜின்னு மலக்கையே தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பலகீனமா இருந்துச்சுன்னா எப்படி வந்து படைத்தவனாகி அல்லாவுடைய தாத்தை இதை அறிந்து கொள்ள முடியும்? என்னம்மா அதில் பக்கத்தில் இருக்கிற கூடவே இருக்கிற ஜின்னு மலக்கையே அறிந்து கொள்ள முடியாத சக்தி பெறாத இந்த குழந்தை அல்லது இந்த மனிதன், இந்த இன்சானு எப்படி ரப்புடைய தாத்தை பத்தி அறிய முடியும் என்பதை நான் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தாத்து எப்படிப்பட்டது, ஃபௌக இதராக்கி ஹவாசில் ஹம்சா, ஹவாசில் இன்சானில் ஹம்சா, மனிதனுடைய ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டது இறைவனுடைய தாத் என்பது. அதே போன்று ஃபௌக இதராக்கில் அகிலில் பஷரி, மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது. இதாலையும் சாதாரண எடுத்துக்க வேணாம். நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, குடும்பமா உட்கார்ந்து நாங்க என்ன செய்யறோம், இந்த தாலீமை கேட்கிறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க. உஸ்தாத் மட்டும் கூட சொல்லிட்டு இருந்தேன், நேற்று ஒருத்தர் துபாயிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அந்த வஹாபு சொன்னீங்களே அவங்களுடைய துவாவை எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு மௌலானா வந்து திக்ர் மஜ்லிஸ் நடத்துனாங்க இல்லையா, அந்த லைவை வந்து நான் அனுப்பி வச்சேன். இதுல வஹாபுடைய துவா இருக்குது அப்படின்னு. கூட்டமா குடும்பமா உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, இது தாலீமை கவனிக்கிறாங்க, ஒவ்வொரு வார்த்தைகளை கவனிக்கிறாங்க, அதுல பேசக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, எல்லாருமே அப்படி ஆழமா கவனிக்கிறாங்க. தாலீம் அவ்வளவு முக்கியமான தாலீம். நமக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதை நசீபாக்கி தந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, அல்லாஹ்வுடைய தாத் என்பது மனிதனுடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குகிறது, மனிதனுடைய அக்களுக்கு அப்பாற்பட்டதாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. அப்போ பஷரியத்தான மாத்தியத்தான இந்த அறிவை கொண்டு, இந்த அக்களை கொண்டு புரிஞ்சாமா, இதை வந்து என்ன செய்ய முடியாது, அல்லாஹுடைய தாத்தை என்ன செய்து கொள்ள முடியாது, விளங்கி கொள்ள முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் நபிக்கு அத்தனை அஸ்மாக்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இப்போ மஹ்லூகாத்துகளுடைய அத்தனை அஸ்மாக்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதே மாதிரி வந்து மொழிகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மொழிகளையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். கைஃப யசூ, எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சொல்றோம் இல்லையா, எல்லாரும் இங்கிலீஷ் பேச முடியுமா, ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லை அப்படின்வாங்க. அப்ப எந்தெந்த வார்த்தையை வந்து எப்படி என்ன செய்யணும், உச்சரிக்கணுமோ அந்த உச்சரிப்போடு பேசினாதான் அந்த மொழியை என்ன செய்யும், அந்த மொழியை ஏத்துக்கிடுவாங்க. இப்ப நம்ம அரபுல நம்ம என்ன செய்யறோம், நமக்கு உச்சரிப்பு வந்து எவ்வளவு முக்கியமா இருக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு எழுத்துமே வந்து என்ன செய்யணும், அல்லாது எங்க வைக்கணும், நாக்கினுடைய நுனியை வந்து கடவாப்பல்லுக்கு மேல என்ன செய்யணும், வைக்கணும். வச்சாதான் அந்த லாதுடைய உச்சரிப்பு. ஜீம் எங்க வைக்கணும், சீன் எங்க வைக்கணும், யா எங்க வைக்கணும், இந்த மூணுமே ஒரே இடம் தான். உங்களுக்கு வந்து மேல் தாடையினுடைய நடுப்பகுதியில் என்ன செய்யணும், வச்சா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மூணு எழுத்து அந்த உச்சரிப்பு வரும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு இருக்குதா இல்லையா. அல்லாஹ் வந்து ஆதம் நபிக்கு வந்து மனிதர்களுடைய மொழிகளை கற்றுக் கொடுத்ததோட எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்தான், கற்றுக் கொடுத்தான். அதே மாதிரி வந்து தன்னுடைய ஹயாத்துல ஒரு மஹ்லூக் வந்து என்னென்னலாம் அடைந்து கொள்வாங்க,
என்னென்ன பாத்திரங்களை அவங்க பார்க்குறாங்க, என்னென்ன பாத்திர பயன்பாடு. கொஞ்சம் நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோமா இல்லையா? இப்படி இருந்தால் அதுக்கு பேர் சட்டி, இப்படி இருந்தால் அதுக்கு பேர் பானை. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் இருக்குதா? இப்படி ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர்? குண்டா இல்லை அண்டா? குண்டான்னு எதுக்கு சொல்லுவாங்க? அதில் குடம் மாதிரி இருக்கிறதுக்குன்னா குண்டானுவாங்க. எங்க ஊர்ல கிண்டலா பேசுவாங்க, என்ன குண்டால சாப்பிடுற அப்படின்வாங்க. மரியாதை தட்டுல சாப்பிடணும். எதுக்கு எதுன்னு இருக்கு. நீங்க குடிக்கிறது தான், அதுக்காக தட்டுல ஊத்தி நீங்க டீயை குடிச்சீங்கன்னா அதை ரசிக்க மாட்டாங்க. டீ குடிக்கிறதுக்குன்னு கிளாஸ் என்ன செய்யணும், இருக்கணும், குவளை இருக்கணும். அது பொருளை மாத்தி பயன்படுத்தினாலும் அழகான புது படிக்கம் தான் என்ன சரிங்க. அதுல நீங்க பாயசம் ஊத்தி குடிக்க முடியுமா உங்களுக்கு? அப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கு, புத்தம் புதுசு. அது படிக்கும். அது எதுக்கு பயன்படுத்தணும்? துப்புறதுக்கே பயன்படுத்தணும், அவ்வளவுதான். அந்த பொருளை வலோசை கயிறு மகிழி அதை மாத்தி என்ன செய்யக்கூடாது. அது புது பொருளாவே இருந்தாலும் சரி. நானா என்ன புது பொருள் தான், இதை குடிச்சா என்ன உள்ள இறங்காதா அப்படின்னா கிடையாது. நம்மளை லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதன் என்னென்னலாம் பண்ட பாத்திரங்களை பயன்படுத்துகின்றானோ அதையும் ஆதம் நபிக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், கற்று அல்லாஹ் கொடுக்குகின்றான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க தெரிந்து கொண்டாங்க. அஸ்மாக்கள் என்பது லொகவியா, அது ஒரு மொழி சார்ந்தது. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை அல்லம ஆதம் அல் அஸ்மானா, அந்த இஸ்முகளை அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானே தவிர இஸ்முடைய ஹக்கீகத்து தெரிகின்றது கிடையாது. என்னம்மா ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லம ஆதம் அல் அஸ்மா, அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த அஸ்மாக்களை என்ன செஞ்ச கற்றுக் கொடுத்தான். அப்ப இதுல இருந்து லொகவியத்தான அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, அப்படி தெரிந்து கொள்வதற்கு இந்த மொழி என்ன செய்து சப்போர்ட்டாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே நேரத்துல ஹக்கீகத்துல் இஸ்மு இருக்கு பாருங்க, இஸ்முனுடைய ஹக்கீகத்து அல்லது ஹக்கீகத்துல் முசம்மா, அந்த முசம்மாவினுடைய ஹக்கீகத்தை என்ன செய்யறது, அது தெரிந்து கொள்ள முடியாது. அந்த லோகத்துல அந்த இஸ்ம தெரிகிறமே தவிர அதனுடைய ஹக்கீகத்தை நாம் என்ன செய்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. இப்ப அல்மத்துல்லா, இங்க நம்ம என்ன அர்த்தம் வைப்போம்? அல்லாஹ்வுடைய மகத்துவம். இஸ்ஸத்துல்லா, அல்லாஹ்வுடைய, இதை நீங்க மொழி தான் நம்ம டிரான்ஸ்லேட் அர்த்தம் வைக்கிறோமே தவிர அல்மத்துல்லா எப்படி தெரியும் நமக்கு? இந்த பரக்கத் என்பதற்கே இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியலையே. பரக்கத்தை பரக்கத்துன்னு தானே சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? பரக்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? அது என்ன அபிவிருத்தி? அபிவிருத்தின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? சோறு அரைப்படியில் ஆக்கலாம், முக்காப்படியா இருக்கிறது அபிவிருத்தி. அது தமிழ்ல உன்னால லாங்குவேஜ். இது என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு மொழியிலையும் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? அண்ணன் தம்பி கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அது மொழி பிரச்சனை தான். அது புரிஞ்சா உங்களுக்கு? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஏங்க சச்சா மகன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, எப்படி அக்கா தங்கச்சி போய் கல்யாணம் முடிக்கிறீங்க, அது என்ன அண்ணன் தம்பி போய் கல்யாணம் முடிக்கிறீங்க அப்படின்வாங்க. இது லாங்குவேஜ்ல உங்களுக்கு அது என்ன செய்யிருக்கு, அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு சின்னத்தா சின்ன வாப்பா பிள்ளை பையனை நம்ம என்ன செய்யறோம், அண்ணன் சொல்றோம், தம்பின்னு சொல்றோம், அக்காட்ட தங்கச்சின்றோம். இது லாங்குவேஜ் ப்ராப்ளமே தவிர அதை கொண்டு போய் கல்யாணம் முடிக்கலாமா முடிக்க கூடாதுன்ற சட்டத்துக்கு அது என்ன செய்ய போய் நிற்காது. நீங்க சாதாரண பாருங்களேன், ஒரு மரியாதை ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும், அதை தமிழ்ல சொல்றதா இருந்தா அல்லது அரபியில சொல்றதா இருந்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? அரபியினுடைய ஒரு வார்த்தை தான் புகுவன்னு சொல்றோம், அதுல மரியாதையும் இருக்கிறது, மரியாதை இல்லாமலும் என்ன செய்கிறது இருக்கிறது. என்னம்மா நம்ம நம்ம மொழியில அதை சொல்லும் பொழுது என்ன செய்கிறது, மரியாதை கொடுக்கறதா நினைச்சு ஒருமையை பன்மையா ஆக்கிடுறோமா இல்லையா? என்னம்மா சுவாமிகள் வந்தார்கள் அப்படின்றோம், ஒருத்தவங்க தான் வந்திருப்பாங்க, ஆனா அதை மரியாதை கொடுக்கறதா நம்ம பேசும்போது என்ன ஆகுது, புளூரலா மாறுதா இல்லையா உங்களுக்கு? லாங்குவேஜ் ப்ராப்ளம். அப்ப நம்ம பார்க்கணும், இப்ப இந்த அல்மத்துல்லா அப்படின்னா நீங்க அதுக்கு அர்த்தம் தான் வைக்க முடியும். அல்மத்தை எப்படி நீங்க காமிக்க முடியும்? நானே முதல்ல அல்மத்தை தெரியலையே, நமக்கே முதல்ல அல்மத்தை தெரியலையே, அது எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? அப்ப அல்மத்துல்லான்னா அது ஒரு லாங்குவேஜ், ஒரு அர்த்தம் வைக்க முடியும். இஸ்ஸத்துல்லான்னா என்ன செய்ய முடியும், அதுக்கு ஒரு அர்த்தம் வைக்க முடியுமே தவிர டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமே தவிர
ஹக்கீகத்தல் இஸ்ம வந்து சும்மா என்ன செய்ய முடியாது, அது நம்ம சொல்ல முடியாது, விளங்க முடியாது. அப்போ மனிதன் வந்து அலுமத்து இஸ்ஸத் என்ற அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்றானே தவிர, இந்த லோகத்துடைய உதவியை கொண்டு என்ன செய்கின்றான், இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்றானே தவிர அலுமத்துல்லா அல்லாவுடைய அலுமத்துடைய ஹக்கீகத்தை என்ன செய்யவில்லை, அவன் தெரிந்து கொள்ளவில்லை, அவன் தெரிய மாட்டான். இஸ்ஸத்துல்லா குதிரத்துல்லா, குதிரத்துல்லா எப்படி நீங்க அர்த்தம் தான் வைப்பீங்க, குதிரத்துல்லா விளக்குங்கன்னு எப்படி விளக்குவீங்க? ஏதோ ஒன்று விளங்குறதா சொல்லி நம்ம விளக்குறதா சொல்லி என்ன செய்வோம், ஒரு குறைவான விளக்கத்தை கொடுத்துருவோம். இப்போ குதிரத்துல்லா சொல்ல சொல்லி ஃபுல் இதை கொடுக்க முடியுமா? அதில் முடியாது இல்லையா உங்களுக்கு? இது அதான் இந்த இதை மாதிரி தான் அல்லம ஆதமல் அஸ்மா. என்னமா சொல்றீங்க? இப்பவும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பெரிய புது புது பேர்லாம் வைக்கிறாங்க தெரியுமா? பேர் இல்லாம எத்தனை ஐட்டமா இருக்குது. டால்டான்னு சொல்றோம், அதுக்கு என்ன பேர் இருக்கா? அது ஒரு கம்பெனி நேம். டால்டா என்பது ஒரு கம்பெனி நேம். அந்த பொருளுக்கு உண்டான பேர் என்ன? என்ன? வனஸ்பதியா? பொருளுக்கு உண்டான இதே மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் பெயர் கண்டுபிடிக்க முடியாத, கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ ஐட்டங்கள் இப்பதான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு திங்ஸ், எவ்வளவு விலங்குகள், இன்னும் என்ன நினைச்சல பேர்கள் இல்லாம இருக்குது. இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்தந்த இஸ்லாஹில் வந்து ஒரு பேர் என்ன வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ரீல் பார்த்து, ஒரு அம்மா வந்து ஒரு மீனை பிடிச்சிருக்கு, இது வந்து முஸ்லீம் மீன் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, ஏன்னா முக்காடு போட்ட மாதிரி அந்த மீன் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, அரபு நாட்டில் இந்த பேர் இந்த மீனுக்கு வந்து இப்ராஹிம் மீன் பேரு அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப அது மீனுக்கு என்ன பேருன்னு தெரியல. என்ன சொல்றீங்க? ஒரே மீனுக்கு பல ஊர்களில் பல பேரை பயன்படுத்துறாங்களா இல்லையா? எங்க ஊர்ல அறுக்கலான்னு சொல்றோம், சென்னையில் அதுக்கு வஞ்சரன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல சீலான்னு சொல்றாங்க. அப்ப இஸ்லாஹில் அந்தந்த ஊர் என்ன செஞ்சுக்கிறாங்க. இப்படி வந்து எவ்வளவோ ஐட்டங்கள் என்ன செய்து இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, அந்த லோகத்தை மொழியை வச்சு என்ன செய்யப்படுது, அர்த்தங்களை தெரிந்து கொள்ளப்படுதே தவிர இதனுடைய ஹக்கீக்கத்தே தெரியலன்னா இந்த லாங்குவேஜை வச்சு நீங்க எப்படி ரப்புடைய ஹக்கீக்கத்தை தாத்தை நம்ம என்ன செய்ய முடியும், விளங்கி கொள்ள முடியும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம விளங்கி கொள்வதற்காக வேண்டி பிலிசானின் அரபியின் முபீன் என்று அவன் அரபு மொழியில நமக்கு என்ன செய்கின்றான், குர்ஆனை தந்து என்ன செய்கின்றான், விளக்கங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். ஏன்னா நம்முடைய அக்கிரு, நம்முடைய ஃபஹ்மு அந்த உதவியை கொண்டு என்ன செய்கிறது, விளங்கி கொள்வதற்காக வேண்டி. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவுமே கிடையாது. ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், இறைவனுக்கு எந்த உதாரணத்தையும் வச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, ஓமானம் காட்டி விடாதீர்கள். ஃபல்லாஹு யாலமு, அல்லாஹ்க்கு தான் அவனுடைய ஹக்கீகத்து தெரியுமே தவிர வஅன்தும் லா தஅலமூன். வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் அவனே தான், அவனுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஹல் தஅலம் லஹு சமியா, அவனுக்கு நீங்க இணை வைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் அப்படின்னு அவனே என்ன செய்கின்றான், சுபஹானன் என்ன செய்கின்றான், நம்ம விளங்குவதை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்துகின்றான். இதனால தான் உலமாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன செய்யறது இல்லை, அவங்க போறது இல்லை. ஏன்னா குர்ஆன்ல வருகின்ற எந்த ஒரு அல்ஃபாலை கொண்டும் என்ன செய்யறது இல்லை, அவங்க ஒரு தஸ்பீஹ் வந்து அவங்க செஞ்சிடறது இல்லை. நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்போ குர்ஆன்ல வந்து மிஸ்லுல் எதுன்ற வார்த்தை குர்ஆன்ல வருது, ஐதின்ற வார்த்தை வருது, ஐன்ன்ற வார்த்தை வருது, அயுன் என்ற வார்த்தை வருது, வஜ்ஹி என்ற வார்த்தை வருது, இஸ்திவா என்ற வார்த்தை வருது. இதெல்லாம் மொழி, லாங்குவேஜ், அல்ஃபாதுகள். இந்த அல்ஃபாத அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு அவங்க என்ன செய்யறதுல போகாம ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க உலமாக்கள். ஏன்னா வஹாஃபு அன் யஷ்பஹுல்லாஹ பிஹல்கிஹி, ஏன்னா இந்த வார்த்தைகளை வந்து இந்த ஐதோ அல்லது ஆயுனோ இஸ்திவாவோ வந்து ஹல்கோடு இறைவனை நாம் ஒப்பிட்டு விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹு ஆலமு பி முராதிஹின்னு என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடுறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை வந்து அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க உலமாக்கள், அதில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்குறோமா இல்லையா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு தான் இதனுடைய விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பம் இருக்குதா இல்லையா, அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் சாத் தாஹா
யாசீன், அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் போடுறாங்க? அலிஃப் லாம் மீம். என்ன விளக்கம் போடுறாங்க? அல்லாஹு ஆலமு பிமராதிஹி அப்படின்னு போடுறாங்க. இப்போ அல்லாட்டையே என்ன செஞ்சிடறாங்க? ஒப்படைச்சிடுறாங்க. அல்லாஹு ஆலமுன்னு சொல்லி அவன் பக்கமே தஃபீல் என்ன செஞ்சிடறாங்க? அதை உலமாக்கல் பண்ணிடுறாங்க. ஏன்னா மனித அறிவு இருக்கு வச்சிங்களா, காசிருன், அது ஒரு குறிப்பிட்டது தான், கொஞ்சம் தான். சில பேர் கிண்டல் பண்ணும்போது மனித மூளை கொசு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் மூளை. உடம்பு தான் வந்து 80 கிலோ 100 கிலோ 120 கிலோ இருக்குதே தவிர மூளை வந்து அரை கிலோ கூட கிடையாது. என்னம்மா, உடம்பு தான் என்ன செய்யுது 100 கிலோக்கு மேலலாம் இருக்குது. ஆனா மூளை வந்து அரை கிலோ கூட என்ன செய்யாது, நம்மளுக்கு கிடையாது. இது கிலோ கணக்கிலே இவ்வளவு கம்மி. ஆனா மனித மூளை வந்து என்ன செய்யும்? காசிருன், ரொம்ப சுருக்கமானது, ஒரு ஹத்தானது, அவ்வளவுதான், ஒரு லிமிட் தான். அதே மாதிரி இந்த அல் ஹவாசுல் பஷரியா காசிரா, இந்த புலன்களும் வந்து காசிரா தான், ஒரு மட்டுப்படுத்தப்பட்டது, ரொம்ப குறைவானது தான். மனிதனுடைய லொகத்தும் வந்து என்ன செய்யுது? காசிராவானது தான். என்னம்மா, லொகத்துமே லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. எந்த லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட்டான லாங்குவேஜ் நீங்க சொல்வீங்க? உருது எடுத்துக்கிட்டா உருது ஹிந்தியும் கலந்த ஒரு மொழியா என்ன செய்து இருக்குது. மலையாளத்தை எடுத்துக்கிட்டா தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு மொழியா என்ன செய்கிறது, அந்த லாங்குவேஜ் என்ன செய்கிறது, இருக்குகிறது. ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு ரொம்ப கெட்ட வார்த்தையை கொண்டு தான் அது சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி, ஏன்னா எல்லாத்துலேருந்து சேர்ந்து எடுக்கப்பட்டது தான் அதுன்னு என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஃபுல்ஃபில் கிடையாது, இந்த லாங்குவேஜும் ஃபுல்ஃபில் கிடையாது. நம்மளுடைய தமிழ் மொழி ஓரளவு முழுமையான லாங்குவேஜ். அதனால தான் கல் தோன்றா முன்னாலேயே என்ன செய்கிறது. இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னால, 6000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து வந்து தமிழ் மொழி வந்து பல இடங்கள்ல அகல் ஆராய்ச்சியில வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த இரும்புலாம் இருக்கு பார்த்தீங்களா, இது இரும்புன்றது 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ் மொழி என்ன செஞ்சிருக்கு, தமிழர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இரும்பு என்பதை. இரும்பு நம்ம பார்க்குறோம், கிட்டத்தட்ட வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை பயன்படுத்தி இருக்காங்க, குர்ஆன்ல வருது. ஆனா உலக அளவில் அது முறையா கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, தமிழர்கள் வந்து அந்த இரும்பை என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியில சமீபத்தில் கூட நம்மளுடைய சிஎம் என்ன செஞ்சாங்க, அது சம்பந்தமா வந்து பெரிய ஒரு விளக்கமே என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. மற்ற நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 வருஷம் மொழி 500 வருஷம் மொழிலாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மொழியும் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அக்பருடைய காலத்துல தான் உருது மொழி என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அக்பர் எவ்வளோ காலத்துக்கு முன்ன வாழ்ந்தாரு, எத்தனை வருஷம் இருக்குமா? 300 வருஷம். 300 வருஷத்துக்கு முன்ன உருவான மொழி தான். ஆனா உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற மொழியுமா உருது. உருதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, குறைச்சி மதிப்பிட முடியாது. நீங்க அரபு நாட்டில் மக்காவுக்கு பக்கத்துலையுமே 10 ரூபியா தான் என்ன செய்யறாங்க, பிளாட்ஃபாரத்தில் விற்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. கிதாபுகள் நிறைய உருது மொழியில தான் இருக்கு. தஃபாசிர்கள் நிறைய இருக்கு. நிறைய ஷுய்ஹ்மார்கள் உருது மொழியில தான் என்ன செஞ்சிருக்காங்க, உருது ஃபார்சியில தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தோன்றி இருக்கிறாங்க. நல்ல நீங்க இன்னைக்கு யார் யாரெல்லாம் நீங்க பேச்சாளரா நீங்க பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே உருது கிதாபுல இருந்து எடுத்து தான் என்ன செய்யறாங்க, அந்த பயான்களை மக்களுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ரொம்ப சமீப காலத்துல உருவான மொழியா இருந்தாலும், ஒரு 300 வருஷத்து மொழியா இருந்தாலும் உலகம் முழுக்க வியாபித்து என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடத்த என்ன செஞ்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு. அப்போ சங்கைக்குரிய அருமை பட்டம் வகுப்பு ஆலிம்களை, நேரம் கடந்திருக்குமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, நம்ம முடிச்சிடுவோம், 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய அந்த ஹயாத்தை இயக்கிறதுக்கு நம்ம அந்த முயற்சி எடுக்கணுமே தவிர அல்லாவுடைய ஹக்கீகத்து தாத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்க கூடாது. அது நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 6வது, அல்லாஹு தாலா ஷையுன் வல் ஆலமுல் மஹ்லூக் ஷையுன் ஆகும். அல்லாஹ் ஷையுன் வல் ஆலமுல் மஹ்லூக், மொத்த படைப்புகள் இருக்கு பாருங்க, ஆலம் இருக்கு பாருங்க, ஷையுன் ஆகும். புரிஞ்சாமா? அல்லாஹ்ன்றது ஒரு தனித்த ஒரு ஷை, மொத்த படைப்புகளும் வந்து ஷையுன் ஆகர். இப்போ இதுல என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அல்லாவுக்கும் ஹல்குக்கு மத்தியில் இந்த நிஸ்பத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. இந்த நிஸ்பத்தும் கிடையாது. அல் அப்து அப்துன் ரப்பு ரப்புன். அப்போ கிட்டத்தட்ட ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் மத்தியில அவ்வளவு வித்தியாசங்கள் என்ன செய்கிறது, இருக்குகிறது. இப்ப நம்மளை வந்து எது அடையாளப்படுத்துது அப்படின்னா, நம்மளை வந்து ஜமானும் மக்கானும் தான் அடையாளப்படுத்துகிறது.
ஜமானு மக்கானு தான் என்ன செய்யுது, நம்ம யாருன்னு காமிக்குது. இப்போ நம்ம என்ன ஜமான் எப்படி நம்ம காமிக்குது, 25 வயசா, 24 வயசா, 30 வயசா, 50 வயசா, 55 வயசா, நம்ம அந்த காலம் என்ன செய்யுது, இவர் இப்பதான் பிறந்தாரு. அந்த ஜமான் வந்து என்ன செஞ்சிருது, வந்து சலீம் மாலிக் வந்து என்ன செய்யல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே கிடையாது, ஜமான் தீர்மானிச்சிருது. சலீம் மாலிக் எங்க இருக்கிறாரு, அத்தாயி நாலேஜ் சட்டியில தாலிமன் மஜ்லிஸ்ல செய்றாரு, ஆடிட்டோரியத்துல ஆளா உட்காந்துருக்காருன்னு இடம் என்ன செய்யுது. இப்ப அவரை தீர்மானிக்குதா இல்லையா உங்களுக்கு? எந்த ஊருக்காரரு அவர் பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை அந்த இடத்த வந்து தீர்மானிக்குதா இல்லையா? என்ன சொல்றீங்க? அவங்க அத்தா அம்மா யாரு, அவங்க எப்ப பிறந்தாங்க, அவங்களோட ஏஜ் என்ன, இப்படி நம்மளை தீர்மானிக்கிறது வந்து ஜமானும் மக்கானும். இது நிறைய உதாரணங்கள் எடுத்து போலாம், ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சுருக்கமா நம்ம சொல்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஜமானையும் மக்கானையும் அவன் படைத்தவனாக என்ன செய்கின்றான், இருக்கின்றான். நம்மளை தீர்மானிக்கிறது ஜமான் மக்கான். ஆனா ஜமான் மக்கானை படைத்தது யாரு? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அவனுடைய ஜாத் என்பது முகத்தஸாவான பரிசுத்தமான ஜாத்தாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. அதுல எதையுமே நம்ம என்ன செய்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இப்ப அரிசா இருக்கட்டும், அரிசை சுற்றி வானத்தில் இருக்கிற மற்றவைகளா இருக்கட்டும், அரிசா இருக்கட்டும், வானத்தை அதை சுற்றி இருக்கிற வானத்தில் இருக்கிற மற்றவைகளா இருக்கட்டும், அல்லது நுஜூமா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்ய முடியாது. எத்தனை கோள்கள் இருக்கும், சனி ஞாயிறு திங்கள் செவ்வான் இருக்குதா இல்லையா, எத்தனை கோள்கள் இருக்குது, என்னம்மா கௌகப் இருக்குது, கமர் இருக்குது, இப்படி என்னென்னமோ இருக்கு, செவ்வாய் கிரகணங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து மஹ்லூக்கு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஆழத்துல எந்த ஜிகத்திலையும் அவன் கிடையாது, அவன் எந்த காலத்திலும் கிடையாது, எந்த மக்கானிலும் கிடையாது. இந்த மஹ்லூக்குகள் இவை அத்தனையுமே வந்து ஜிகத்தை என்ன செஞ்சிருக்கு, ஜிகத்தால் என்ன இருக்கிறது, மக்கானால் இருக்கிறது, ஜமானால் என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி வ ஜின், இன்சனுடைய கூட்டமே, இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது, நீங்க வான பூமிகள்ல எங்கெங்கெல்லாம் ஊடுருவ முடியுமோ, எங்கெங்கெல்லாம் நீங்க செல்ல முடியுமோ அங்கெல்லாம் நீங்க சென்று கொள்ளுங்கள். லா தன்ஃபுதூன இல்லா பி சுல்தான், ஆனா நீங்க அந்த வானத்தை போனதுக்கு போனாலும் சரி, செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் சரி, மேகத்துக்கு போனாலும் சரி, அது எந்த இடத்துல எந்த கோள்கள் எப்படி போனாலும் சரி, எல்லாமே ரப்பனுடைய அனுமதியை கொண்டுதான் என்ன செய்றீங்க, அவனுடைய கட்டளை கொண்டுதான் நீங்க என்ன செய்றீங்க, போறீங்க. இப்ப நம்மளால அவன் இந்த பறக்கிறதும் கூட, ஊடுருவதும் கூட, செல்வதும் கூட அவனுடைய உத்தரவை கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோமே, செல்றமே தவிர அதுவும் கூட நம்மளால சுயமா என்ன செய்ய முடியாது, எதுவுமே நம்மளால வந்து செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு ஹலக்னாகும் வ ஷதத்னா அஸ்ரகும், நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம், உங்களை படைச்சோம், மொத்தத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். நீங்க புவியீர்ப்புக்கு மேல போயிட்டீங்கன்னா அங்கேயும் உங்களை தாங்கி பிடிக்கிறது நம்ம தான் என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த கட்டுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறோம். புவியீர்ப்பு சக்தி இல்லை அதனால மிதந்துகிட்டே இருக்கிறாருன்றது கிடையாது, அங்கேயே நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம், நஹ்னு வந்து ஷதத்னா அஸ்ரகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜமானையும் மக்கானையும் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய கட்டுக்குள்ள அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவ்வலாக இருக்கின்றான், ஆஹிராக இருக்கின்றான், ஜாஹிராக இருக்கின்றான், பாத்தினாக இருக்கின்றான். அப்ப அங்க என்ன செய்யாது, ஃபலா மக்கான் வலா ஜமான் வலா ஜிஹா, அங்க திசையும் கிடையாது, ஜமான் மக்கானும் கிடையாது. இந்த உலகத்தினுடைய மஹ்லூக்குடைய எந்த கவானீன்களும் சட்டங்களும் என்ன செய்யாது, இறைவனை வந்து என்ன செய்யாது, கட்டுப்படுத்தாது, மட்டுப்படுத்தாது. ஏன்னா அவன்தான் கவானீன்களை அல்லாஹ் என்ன செய்தான், அவன்தான் படைத்தான். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நம்ம தான் என்ன செஞ்சோம், அந்த கவானின் சட்டத்திட்டங்களையே உருவாக்கினோம். வ ஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா, ஒவ்வொன்றையும் படைத்து நம்ம தான் என்ன செஞ்சோம், இது இவ்வளவு இயங்கணும். ஒரு கழுகா நீங்க 60 வருஷம் நீ வாழலாம், ஒரு ஆமையா நீ 400 வருஷம் வாழலாம், ஒரு மரமா 1000 வருஷம் கூட உன்னால் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அல்லது வந்து ஒரு பல்லியா ஒரு பூனையா உனக்கு இவ்வளவு காலம்தான் அப்படின்னு அத்தனையும் நீ வந்து என்ன செய்யணும், நீர்ல தான் நீந்தணும், நீ வந்து பூமியில தான் என்ன செய்யணும், ஊறணும், நீ மேலதான் பறக்கணும். ஏதாவது மாறி நடக்குதா அப்படிங்கிற அவங்களுக்கு என்ன மாதிரி பசியா இருந்தாலும் புல்ல தின்றுமா புலி, என்ன பசியா பசியில கடந்து செத்து கூட போகுமே தவிர அது பசி புல்ல தின்னு என்ன செய்யாது, பசியை வந்து போக்கிக்காது. அப்ப கத்தர்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஒரு அமைப்பை நாம் வைத்திருக்கின்றோம்.
அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹ் ஹலக குல்ல தாபத்தின், அல்லாஹ் எல்லா தாபத்துகளையும் என்ன செஞ்சான், அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், படைச்சான். விலங்குகள், ஊர்வனங்கள், பரப்பனங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். சொல்லிட்டு சொல்றான், ஃபமின்ஹு மையம்ஷி அலா பத்னிஹி, சிலது என்ன செய்யுது, வயிற்றால் நடக்குகிறது, வயிறை கொண்டு என்ன செய்கிறது, நடக்குகிறது. ஒமின்ஹு மையம்ஷி அலா ரிஜிலைனி, சிலது 2 கால்களை கொண்டு. ஒமின்ஹு மையம்ஷி அலா அர்பைன், இன்னும் சிலர்கள் 4 கால்களை கொண்டு என்ன செய்கிறது, நடக்குகிறது. யஹ்லுகுல்லா மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தான் என்ன அப்படி இப்படின்னு அல்லாஹ் படைக்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான் வந்து குர்ஆன்ல வந்து தன்னை பத்தி சொல்லும் போது லஹு யதைனி, 2 கைகள் இருப்பதா சொல்றான். அதே மாதிரி வந்து ஐனைனி, கண்கள் 2 கண்கள் இருப்பதாக என்ன செய்கின்றான், என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே மாதிரி வந்து இப்போ பொதுவாக கண்கள்னு சொன்னா அதுக்கு மசனா 2 கண்ணுன்றதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்படிதானே? கண்ணுனா 2 கண் இருக்கணும். ஆனா குர்ஆன் ஷரீஃப்ல அதே மாதிரி வந்து வந்து ஹதீஸ் சுன்னால வந்து 2 கண்ணு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. புரிஞ்சா உங்களுக்கு? அதே மாதிரி வந்து இப்போ வந்து அசாபி, அதே மாதிரி வந்து கதமு, அனாமிலு, உங்களுக்கு விரல்கள்லாம் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், விரல்கள் இருக்கிறதா, கைகள் கரங்கள் இருக்கிறதால அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி வந்து என்ன செய்கிறான், என்ஜிலு, வானத்திலிருந்து நாம் இறங்குவதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஓ யுஹர்விலு அலல் ஹக்கீகத்தி, அவன் என்ன செய்கிறான், அப்படியே நடக்கிறான், ஓடுறான், வருது இல்லையா, நீ வந்து என்கிட்ட வந்து இதா அத்தானி எம்சி அத்தைத்துக்கும் ஹர்வலா, நான் என்ன செய்ய வந்து ஓடி வர்ற, இப்படி சொல்லக்கூடிய இந்த செய்திகள்லாம் இருக்குதா இல்லையா? அப்போ அல்லாஹ்வை நீ வந்து ஓரளவு விளங்கி கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய செய்திகளை தவிர என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொன்றும் தன்னை மாதிரி மனிதன் வந்து இப்போ அல்லாஹ் வந்து கை இருக்கு கால் இருக்குன்னு சொன்னா உடனே இவன் தசவுர் பண்றதா நினைச்சு இவன் வந்து என்ன செய்யறான், அதை கொண்டு அந்த கியாசை பிடிச்சி அல்லாஹ்வை வந்து விளங்குனா என்னவாகும். இப்படி நீ விளங்குற மாதிரியே வந்து வயித்தால நடக்கிறது இருக்கு பாருங்க, அது எப்படி விளங்கும்? இவன் கைகள் இருக்குது கண்கள் இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை வச்சு இப்ப நம்ம வந்து தசவுர் பண்றதா எப்படி பண்ணுவோம், 2 கண்ணு 2 காலு என்னமா சொல்றீங்க, அல்லது 2 கண்களு, அப்படித்தான் தசவுர் பண்ணுவோம். நம்ம நம்மள மாதிரி தானே கியாஸ் பண்ணுவோமா? சரி, நம்ம நம்மள மாதிரி கியாஸ் பண்றதா இருந்தா வயித்தால நடக்குதல் வமின்கு மையம்ஷி அலா பத்னி, அது எப்படி கியாஸ் பண்ணும் ரப்ப? வயித்தால நடக்கிற மாதிரி தான் அது கியாஸ் பண்ணும். அல்லது வந்து கால்களை 2 கால்களால் நடக்கக்கூடிய ஒன்று என்ன செய்யும், இப்ப கங்காரு இருக்கு, அது கியாஸ் பண்றதா இருந்தா எப்படி செய்யும், அப்படி போயிடும். 4 கால்களை கொண்டு இருக்கிற அந்த பிராணிகள் இருக்காது, விலங்குகள் இருக்குதா இல்லையா, அது என்ன செய்யும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், 8 கால் பூச்சி என்ன செய்யும், 1000 கால் பூச்சி என்ன செய்யும், என்ன செய்றீங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்படி நீங்க விளங்குனீங்கன்னா வானவர்கள் எப்படி விளங்குவாங்க? உலி அஜினி ஹத்தின் மசனா வசுலாசா வர்ருபா, அவங்களுக்கு இப்படி ரெக்கைகள் இருக்கு, அவங்க அல்லாஹ் விளங்குறதா இருந்தா உலி அஜினி ஹத்தி மசனான்னு விளங்குவாங்களா? சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சித்தமியத்து ஜனாஹ் இருக்குன்னு வருதா இல்லையா, இப்ப அவங்க எப்படி விளங்குவாங்க? அவங்க கதிரில் இருந்து இறைவனை விளங்குறதா இருந்தா என்னவாகும்? அல்லாஹு அக்பர். எந்த கட்டுக்குள்ளும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அதனால தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். قال الله تعالى تسبح له السماوات السبع والارض, வானத்தில் உள்ள 7 வானங்களில் உள்ளவைகளும் அத்தனை பூமிகள் இருக்கிற அத்தனையும் இறைவனை தஸ்பீஹ் செய்கின்றது. ஒமன் ஃபீஹின்ன, இவைகளுக்கு மத்தியில ஒன்று இருக்கிறதா இருந்தா வான பூமிக்கு மத்தியில தான் இருந்தாகணும். வான பூமிக்கு அப்பால் பட்டு வேற என்ன இருக்கு, வான பூமிக்கு அப்பால் பட்டு வேற ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? நீங்க கோள்கள் அது இது வந்து எல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாமே வானத்துக்குள்ள அனுசம் வந்துருது. அல்லது எம்சி அலாபத்தினிக்கு ரிஜலேனி அர்ஜுலு எல்லாமே பூமிக்குள்ள வந்துடுது. இந்த 2ஐயும் தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு? என்னம்மா, ஆலம்கள் நிறைய இருக்கலாம், ஆனா மொத்த ஆலம்களுமே இதுக்குள்ளதான் என்ன செய்கிறது, இருக்குகிறது. மாணவர்களே எங்க இருக்கிறாங்க, அங்கதானே இருக்கிறாங்க. என்ன சரிங்கம்மா, அரிசி எங்க இருக்குது, அப்ப எல்லாமே என்ன செய்யுது, அதான் அல்லாஹ் சொல்றான் துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்த்
ஒமன் ஃபீஹின்ன, வான பூமிகளுக்கு மொத்தமும் என்ன செய்கிறது? அவனை தஸ்பீஹ் செய்கின்றது. வயின் மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, எந்த ஒன்றுமே அவனை தஸ்பீஹ் செய்யாமல் இல்லவே இல்லை. அது கற்களாக இருந்தாலும் சரி, முற்களாக இருந்தாலும் சரி, இலைகளாக மரங்களாக இருந்தாலும் சரி. ஆனா வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹகும், அந்த தஸ்பீஹ் உணர்ற சக்தி உங்களுக்கு எது செய்யாது, கிடையாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. இப்போ இங்கே தஸ்பீஹ்னு என்ன? நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லக்கூடிய இதுக்கு பேரு தான் தஸ்பீஹா அப்படின்னு சொன்னா நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். தஸ்பீஹ்னு அத்தக்தீஸ், இறைவனை தூய்மைப்படுத்துவது. என்னென்ன வகையிலலாம் இறைவனை நம்ம தூய்மைப்படுத்த முடியுமோ. என்னம்மா, இப்போ நாம் குறைகள் உள்ளவர்கள், இறைவன் குறைகள் அற்றவன். இப்போ நம்ம எல்லாருமே நாக்கிசு, அவன் காமிலு. இப்போ இந்த தாலீமுடைய பாடங்கள் நமக்கு இருந்தால் தான் இந்த தக்தீஸ் செய்ய முடியும். இல்லைன்னா எப்படி தக்தீஸ் செய்வீங்க? என்னம்மா, நமக்கு கிடைக்கிற பாக்கியம் எவ்வளோ பேர் பாக்கியம் செய்யலாமா? பெரிய ஞாபகத்து. அமல்கள் ஓகே, எதை எப்படி விளங்கி நீங்கள் அமல் செய்வீங்க? விளக்கம் இல்லாமல் எப்படி நம்ம அமல் செய்ய முடியும்? அது இறைவன் சம்பந்தமான அல்லாஹுனா இல்மு பில்லா தௌஹீது அஸ்மா சிஃபாத்ன்றது பெரிய பாக்கியம். அது இளைஞர்களாக நமக்கு கிடைக்கிறது. அதுவும் ஓதிய 5, 6, 7 ஓதுற இப்போ எல்லா ஒரு நகு சர்ஃபு தப்சீர் ஹதீஸு அதனுடைய உசூலுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நிலையில இந்த இல்மு கூட சேரும் பொழுது கரெக்டாக உட்காந்து நம்ம அதை அசை போட்டோம் அப்படின்னா, அதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய இபாதத்து பிரகாசமாக மாறிடும். நம்முடைய பார்வை, நம்ம கேள்வி, நம்ம நட, நம்மளுடைய உடை எல்லாமே ஸ்டைல் மாறிடும். 100 என்ன செய்யும், பயங்கரமாக மாறும். ஆனால் அது திரும்ப திரும்ப என்ன செய்யணும், அசை போட்டுக்கிட்டே என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அப்போ சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை அத்தஸ்பீஹ்னா அத்தக்தீஸ் வ தன்ஸீஹ் அன் குல்லி நக்ஸின் வ ஐபின் வ முஷாபஹத்தின் வ தம்சீலின், எந்த ஒன்றும் இறைவனுக்கு ஒப்பாக்குவதை விட்டும், தம்சீல் உதாரணம் இடுவதை விட்டும், குறையை விட்டும், எல்லா குறைகளை விட்டும் இறைவனை தஸ்பீஹ் தக்தீஸ் செய்வதுதான் என்னதுமா தஸ்பீஹ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நம்ம அறிந்து அதை அனுபவிக்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.